சங்கீத பகுதியை தேவன் ஆசீர்வதித்தார். இப்போது நாம் தேவ செய்தியின் வேலை கடந்து வந்திருக்கிறோம். இந்த தேவ செய்தி ஆரம்பத்திலிருந்து முழுசாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுப்போம். இந்த 5/7/2026 ஞாயிறு 6 கலந்து கொண்டு நீங்கள் யாவரும் வாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. யோவான் 18ஆம் அதிகாரம், யோவான் 18:37 புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் புதிய ஏற்பாட்டில் 155 புதிய ஏற்பாட்டில் யோவான் 18ஆம் அதிகாரம் 37வது வசனம். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் இதற்காகவே சத்தியமாக எல்லாரும் எடுத்துறீங்களா? இங்கிலீஷ்ல படிமா, வசனம் சொல்லி படி. அப்போ யோவான் 18:37 அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். யார பார்த்து? இயேசுவை பார்த்து. பிலாத்து ஒரு தேசாதிபதி. அவன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், நீ ராஜாவோ? உடனே இயேசு அப்படின்னு அங்க அந்த சிலுவைக்கு போற நேரத்துல அவமானப்படல பாருங்க. அதனால எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுக்க கூடாது. அங்க போய் இயேசு விசாரிக்கிறாங்க. இது சிலுவையில அறையறதுக்காக அவரு கொண்டு போற, நீங்க மேல இருக்கிற வசதி நீங்க வீட்டுல வாசிக்கணும், அப்புறம் ரூம்ல போயிட்டு வாசிக்கணும். அப்ப அந்த சூழ்நிலையில ரொம்ப டிஸ்கரேஜ் ஆகி எல்லாரும் என்ன அவமானப்படுத்துறாங்க, என்ன வெக்கப்படுத்துறாங்க, என்ன சிலுவைக்கு கொண்டு போறாங்க. நல்லா இருந்த நேரத்துல நீ ராஜாவானாக்கா கரெக்டா ஏசு என்ன சொல்றாரு? வெக்கப்படாம கொஞ்சப்படாம, ஆமா நீ சொல்லுகிறபடி. அது என்ன சொல்லுது? நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். கையத்தட்ட. அல்லேலூயா. ஆமா, ராஜாதி ராஜா. நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். பாரு என்ன பண்ண போற பாரு. என்ன மணி நேரத்துல இன்னும் கொண்டாடுற என்ன நடக்க போகுது பாரு. நீ சொல்லுகிறபடி நான் பூஜா கிடையாதியா. நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். அல்லேலூயா. ஆமா, சொல்லும் போதே உங்களுக்குள்ள ஒண்ணு வரணும். நம்ம எல்லாம் யார் பிள்ளைங்க? பிசாசு பிள்ளைங்களா, ஏசப்பா பிள்ளைங்களா? அப்போ அப்பாவுக்கு பிள்ளைங்க ராஜாக்கள், ராஜாத்திகள். கையத்தட்டு. அல்லேலூயா. அப்பா ராஜானா, மகன் இளவரசன். நம்மளாம் ராஜாக்கள். அவர் ராஜாதி ராஜானா நம்ம ராஜாக்கள். ஆமா, எந்த சூழ்நிலையில அந்த கெப்பாசிட்டி, அந்த பவரை விட்டு கொடுக்க கூடாது. ஏசு கரெக்டா சொல்ற, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். ஆமா, அப்பதான் பிசாசே உங்களை விட்டு ஓடுவான், நம்மளை விட்டு ஓடுவான். நான் கூச்சா தாங்க இல்லைங்க, என் பின்னணி, என் பேக்ரவுண்டு அதெல்லாம் பார்த்தா நான் ராஜா மாதிரியா தெரிறேன். தலையில கிரீடெல்லாம் இல்லையே, அதெல்லாம் நினைக்காத. இயேசு எனக்கு அப்பாவா இருக்கிறார். அவர் ராஜா, அவருக்கு மகள் நானு, ராஜா ராஜாத்தி. அல்லேலூயா. அப்படி தைரியமா சொல்லணும். அதுக்கப்புறம் பாருங்க, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். அடுத்து பாருங்க, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். ராஜா ராஜா எப்படிப்பட்டவரா இருக்கணும்? ராஜான்னா அவர் என்ன செய்யணும் சொல்றாரு பாரு. அவர் ராஜா எப்படி என்ன சொல்றாருன்னா,
நான் எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தேன்னா, நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என புரிந்தேன். பாட்டு கேட்டீங்களா? எம்ஜிஆர் பாட்டு யார் பாட்டுங்க? பாருங்க, நான் ஏன் பிறந்தேன் பாடுறாரு. இவர் சொன்னாரு, நான் ஏன் பிறந்தேன்னா சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். அப்போ நம்ம யாரை குறித்து சாட்சி கொடுக்கணும்? ஏசப்பா பிள்ளைங்கம்மா. ஏசப்பா சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தாரு. நம்ம யாரை குறித்து சாட்சி கொடுக்கணும்? எதை குறித்து? சத்தியத்தை குறித்து நாமளும் சாட்சி சொல்லணும். கையை தட்டு. அல்லேலூயா. ராஜான் பேர் வச்சுக்கிட்டு சத்தியத்துக்கு ஆப்போசிட்னா பொய்யை குறித்து சாட்சி சொல்லக்கூடாது. ஆமா, கூஜாவா போயிடுவான். நான் ராஜா வீட்டு பிள்ளை, ராஜாவின் மகன். நான் எதுக்காக பிறந்தேன்னா சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்திருக்கிறேன். கவனி, தைரியமா அடிச்சு சொல்லணும். ஆமா, ஏசு இதெல்லாம் எதுக்கு எழுதி வச்சுக்கிறாரு? இதெல்லாம் அவரு கரெக்டா தான் இருக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு பைபிள்ல எழுதி நமக்கு கொடுத்து உலகம் ஃபுல்லா சொல்லிக்கிறாரு? இந்த மாதிரி நீ நானும் சொல்றதுக்காக தான் இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறாரு ஆவியானவர். இயேசு சொன்ன, இயேசு டைரக்டா பேசுற வார்த்தை இது. அப்போ இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன். எதுக்கே அந்த உலகத்துக்கு வந்த? இயேசு பார்த்து கேட்டேன், எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தேன்னா இதற்காகவே வந்தேன். எங்க வந்த? பரலோகத்திலிருந்து. கன்னி மரியாள் வயிற்றுல கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோமா இல்லையா? பரிசுத்தாவில கருத்தரித்து இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன். அப்ப நம்ப மாட்டேன்னா வேற எதுக்காக வந்தான் இந்த உலகத்துக்கு? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நாமும் கிறிஸ்துக்குள்ள மறுபடியும் பிறந்திருக்கிறோம். கையை தட்டு. அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லும் போதே பிசாசு லோக அசுத்தாவிட ஓடணும். அப்போ இதற்காகவே நான் பிறந்தேன். அப்போ சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன். அடுத்து பாருங்க, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அப்போ உலகத்துல சத்தியவான்கள் நம்மள யாரு? பொய்வான்களா சத்தியவான்களா? ஆமா, நம்மளா சத்தியவான்கள். அவர் சத்தியம் உள்ளவர், நம்ம சத்தியவான்கள். அவர் சத்தத்தை கேட்கணுமா இல்லையா? ஆமா, அவர் சத்தத்தை கேட்டு அவர் சொல்கிறபடி செய்யணும். அவன் தான் பிள்ளை. ஆமா, ஆனா ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது? முதல் மனுஷன் உண்டாக்குறாரு. தேவன் தம்முடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவத்துக்களே இரு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை கனி இருக்குது, அந்த கனியை தொடாத பறிக்காத ருசிக்காத சொன்னாரா இல்லையா? தேவனாய கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் சொன்னாரு. அந்த ஆதித்தாய் இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆதித்தாய், முழு உலகத்துக்கு ஆதித்தாய் கூட எவ்வளவு நாள் அந்த கீழ்படிஞ்சிருந்தாங்க தெரியல. அந்த கனியை தொடாம, அந்த கனியை பறிக்காம புசிக்காம தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஜீவத்துக்கு நிலைய தோட்டம் எல்லா விஷயத்துக்கு கண்டிக்கிறது எப்படி இருந்தாங்க? இருக்கிற வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்க? ராஜா வந்தாங்களா? பூமியே ஆண்டு கொண்டு இருந்தாங்க. ஜக ஒரு பிரச்சனை இல்லை. ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துச்சு? குட்டி சொர்க்கமாச்சு. ஏதேன் என்றால் இன்பம். அங்க வியாதி, வறுமை, தரித்திரம், அவமானம், வக்கம், இந்த மாதிரி சிறை எதுவுமே கிடையாதுங்க. சிறையிருப்பு, ஒரு நோய் இல்லை, ஒரு வியாதி இல்லைன்னா சத்தியவான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுறான். தேவன் சத்தியம் உள்ளவர். அவர் ராஜாதி ராஜா. தேவன் தம்முடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆனா ஒரே ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். அந்த கட்டளையை மீறாத வரைக்கும் அவங்க சத்தியவானா இருந்தாங்க. சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்லியிருந்தாங்க. அந்த ஏதேன் தோட்டத்துல தேவனுடைய ராஜா, அவர் ராஜாதி ராஜா, அவர் ராஜாக்களும் ராஜாதிகளும் அந்த ஆதாம் ஏவாளும். அந்த ஏதேன் தோட்டம் குட்டி சொர்க்கமாகவே இருந்தது. எந்த பிரச்சனையும் இல்லை. என்னைக்கு அவன் சத்தம் கேட்காம இன்னொருத்தவர் சத்தம் போறான், பிசாசு வந்து என்ன பண்றான்? ஏவாலே கம் 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 வா வான்னு கூப்பிட்டு
அவன் ஒரு சத்தம் கொடுக்குறான், இந்த கனியை புசிக்க கூடாதுன்னாரா? ஆமா, அது புசிக்கினாலே சாகவே சாவாயினார். அவன் சொல்றான், இல்லம்மா நீ புசிக்கினாலே சாகவே சாக மாட்டான். அதனால பொய் தான் அது. பொய் சொல்லி அவர் சாகவே சாவேன்றார். அந்த கனியை இவன் சாகவே சாக, பொய் தானே அது. பொய் சொல்லி ஏமாத்தி அப்புறம் நீங்க இந்த கனியை சாப்பிட்டு நன்மை தீமை கனியை சாப்பிட்டு தேவர்களை போல இருக்குன்றான். அதுவும் பொய் தானே. ஏற்கனவே ஜீவ சுவாச ஜீவாத்மாவாகி ஜீவத்துக்கு தேவனை போல தானே இருக்கிறாங்க. ஏற்கனவே ஜீவ விச்சத்துக்கு தேவனை போலவே இருக்கிறாங்க, ராஜா போலவே இருக்கிறாங்க, ராஜாதி ராஜா போலவே. இவன் என்ன சொல்றான், நன்மத்தையும் மரியத்தக்க கனியை நீ புசிக்கிட்டால முதல்ல சாகவே சாப்பிட ஒரு பொய். ரெண்டாவது பொய், இதை புசிக்கும் போது நீங்க தேவனை போல மாறிடுவீங்கன்றான். வச்சுக்கிறீங்களா? அது வந்துடலாம், அதெல்லாம் போய் படிக்கணும். ஆதியா 1, 2, 3 போய் வீட்டில் படிக்கலாம். ஆனா அதை புசிட்டாங்க. பிசாசு பொய் சொல்றான். அதை புசித்து பறித்து புசித்ததுமே 930 வருஷத்துல ஆதாம் யாரு பறிச்சுட்டான், செத்தனா? ஏவாளும் பறிச்சுட்டா. ரெண்டாவது அந்த கனியை புசிக்கும் போது தேவர்கள் போல மாறினாங்களா, பிசாசு போல மாறினாங்களா? ஆமா, நன்மை தீமை வந்ததுமே பிசாச போல மாறிட்டாங்க. பிசாசு சுபாவம் வந்துச்சு. ஏன்னா பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசு பொய்யின்படி போனா நீ சத்தியவான் கிடையாது, நீ பொய்வான். பொய். அப்போ இங்க என்ன சொல்றாரு, சத்தியவான் எவனோ என் சத்தம் கேட்கிறான். சத்தியத்தை குறித்து நான் சாட்சி கொடுக்க வந்தேன். இயேசு சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஜீவ விச்சத்துக்கல்லே இரு, அதான் சத்தியா, அதே சத்தியா. அந்த ஜீவன்ல உனக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. ஏ டு ஜெட் தேவி நீதிட்டு குறித்ததல் பரலோகமே இருக்குது. அந்த இயேசு சுவாமி, இயேசு நானே வழிய சத்தியமா சொல்றாரா இல்லையா? அப்போ இயேசு அந்த சத்தியம் யாருன்னா இயேசு. அந்த இயேசுனா நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இதான் இயேசு. அந்த ஜீவன்ல உனக்கு தேவையான சொர்க்கமே இருக்குது, பரலோகமே இருக்குது, நித்திய ஜீவன் இருக்குது, எல்லாம் சுகம் பல ஜீவன் ஆட்சி ஐஸ்வர்யம் கொட்டி கிடக்குது, ஏகப்பட்டது. அப்போ பிசாசு ஏவாளை கூப்பிட்டு அந்த சத்தியத்துக்கு விரோதமா பொய் சொல்லி அவன் கனியை வேண்டாம் என்று சொன்ன கனியை புசிக்க வச்சு சாகடிச்சு பிசாசு போல மாத்தி உலகம் ஃபுல்லா பிசாசு ராஜ்யம் முடிஞ்சு போச்சா? அப்போ பிசாசானவன் யாரு? சத்தியவான் கிடையாது. பிசாசுக்கு பேர் என்ன? பொய்யும் பொழிக்க பிதா. எடுங்க யோவான் 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம். நீ படிமா பாப்பா. யோவான் 8:40. எல்லாரும் எடுங்க. 8:44. பிசாசானவனால் உண்டானவர்கள் எல்லாத்துக்கும் அவசரம். பக்கம் என்ன? 130. எல்லாரும் எடுக்க. முக்கியமான வசனம். ஆமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். எல்லாரும் எடுக்க. புதிய ஏற்பாட்டுல 139வது பக்கம், யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். இங்க கவனி, இயேசுவே சொல்றாங்க. நம்ம சொன்னா கல்லறிவாங்க, ஆனா இயேசுவே சொல்றாருயா மனுஷனை பார்த்து, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். எங்க உண்டாயிட்டாங்க? ஏதேன் தோட்டத்துல பிசாசு வார்த்தை கேட்டாங்களா இல்லையா? வேண்டான்னு சொல்ற கனியை சாப்பிட்டு, இந்த நன்மை தீமை கனியை சாப்பிட்டு பிசாசு வார்த்தை கீழ்படுத்ததுனால பிசாசால் உண்டாகி நன்மை தீமை உள்ளவங்களா மாறிட்டாங்க. அந்த பிசாசானவன் பாருங்க, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். உங்கள் பிதா பிசாசுடைய இச்சையின்படியே செய்யறான் மனுஷன். அதுக்கு முன்ன தேவனுடைய சித்த ஜீவ விச்சத்துக்கு அடிப்படையே செய்யலாம். இந்த கவனி, பிசாசு வார்த்தை கீழ்படி அது முன்ன யார் பரலோக பிதாவுடைய சித்தத்தின்படி செய்து ஜீவத்துக்கு எல்லாம் இருக்கும்போது சொர்க்கமாச்சல பூமி. என்ன சொர்க்கம், அதெல்லாம் நம்ம விவரிக்க முடியாது. அப்படி இருந்துச்சு சொர்க்கம். யாரு? இந்த சரீரம் அப்படியே போனா பின்னாடி போனா கேட்கறது எல்லா சரீரமும் அந்த ஆதாமுக்குள்ளதான் இருந்தது, ஏவாளுக்குள்ளதான் இருந்தது. நம்ம அப்பா நம்ம அம்மா தான். 816 கோடி பேருக்கு ஆதி தாய் தகப்ப குட்டி சொர்க்கத்துல இருந்தாங்க.
பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி ஜீவ வித்துக்கள் இருக்கும்போது இங்க பாருங்க, நீங்கள் பிதாவாய் பிசாசானவனாரு, உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி பிசாசுடைய இச்சையின்படியே செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். ஆதி முதல் கொண்டே பிசாசு எப்படிப்பட்ட கொலைபாதகன்? பாவத்தின் சம்பளம் மரணம், கொலை, பாவம், கொலை, எல்லாம் கொலைபாதகனாயிருக்கிறான். ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். அவங்ககிட்ட என்ன இல்லை? சத்தியம் அவனிடத்தில் இல்லை. பிசாசு கிட்ட என்ன இல்ல? சத்தியமே இல்ல. சத்தியம் யாருன்னா இயேசுதான் சத்தியம். இயேசு கிட்ட தான் இந்த சத்தியங்குது. ஜீவ வார்த்தை, தேவ நீதிக்கு உடித்தது, அதான் சத்தியம். பிசாசு கிட்ட பாவத்தின் சம்பளம் மரணங்குது. அவன்கிட்ட சத்தியம். சத்தியம் அவனிடத்தில் இல்லை. அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. எப்படி நிலை நிற்பான்? சத்தியத்திலே நிலை நிற்கவே மாட்டான். பொய்யிலே நிலையா இருப்பான். யாரு? பிசாசு பொய். அப்பரு அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறானா? பொய் இருக்குது பாரு. இங்கிலீஷ் என்ன பொய்? லையா. பொய், எல்லாமே பொய். நன்மை தேவன் வட்டாவே அங்கே பொய் தான். அது அந்த பொய்க்கு பிதாவா இருக்கிறானா? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இங்க கவனி, அவன் பொய் பேசுறதெல்லாம் பொய். அவன் சொந்தத்துல அந்த நன்மை தேவை பாவத்தின் சம்பளம் மரணத்துல இருந்தே தான் பேசும். இந்த ஜீவ வார்த்தைக்கே கொண்டு வர மாட்டான் பிசாசு. கேட்டா அப்போ இயேசு நன்மை தேவை கனியே தொடாதுன்றாரு. பிசாசு ஜீவ விசத் கனியே போவாதுன்றான். எது நல்லதுன்றியா? நன்மை தேவை கனியா ஜீவ விசத் கனியா? அதான் சத்தியம். அவரே சத்தியம். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனமாக சொன்னார் பாருங்க. அப்போ சத்தியவான் எவனு என் சத்தம் கேட்கிறான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே இந்த உலகத்துக்கு வந்தேன். நான் ஏன் பிறந்தேன் இதெல்லாம் சொல்லணும். பொய்யை குறித்து சாட்சி கொடுக்கும்படிதான் எங்க அம்மா வயிற்றில் பிறந்துட்டேன். அது பிறப்பு, தவிர்க்க முடியாது. ஆதாம் ஏவாள் வழியா நான் பிறந்தேன். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இப்பதான் இயேசு பிசாசிலிருந்து விடுதலையாக்கி இயேசு ஏற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்து இப்போ நான் சத்தியத்தை குறித்து தான் சாட்சி சொல்லுவேன். ஒரு பழைய ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு பிசாசு என்ன ஜெயிக்க முடியாது. அந்த சத்தியம் ஜீவ வார்த்தை, அந்த தேவனுக்கு சொல்லுவேன். ஆதாம் வந்து முழு ஒழுங்கு அந்த ஜீவ வார்த்தையை பேசுவேன். ஜீவத்தை இயேசு தான் பேசுவேன். அப்ப பிசாசுக்கு ஓடிடுமா? ஓடுமா? ஓடாதப்பா. இயேசு வந்து நிக்கிறார். பிசாசு ஓடுதா இல்லையா? ஏன் ஓடுது? அவர் யார்? நன்மத்தை மரியாதை கூட ஜீவ வார்த்தையா? அந்த ஜீவன தேவ நீதி உயிர்த்ததுக்குதா இல்லையா? பாவம் ஓடுதா? வியாதி ஓடுதா? அசுத்தாய் ஓடுதா? மரணம் ஓடுதா? எல்லாமே ஓடுதா? கையை தட்டி அல்லேலூயா. அப்போ அந்த ஜீவ விச்சத்துக்கடியில தேவ நீதியிலிருந்து முடித்தது இயேசு முடித்ததுன்னு ஜீவனமாகிறார். அந்த நன்மை தேவ கடியில பாவமும் மறங்குது. இந்த போர்டு போட்டு விளக்க யாரா போர்டு ரெடி பண்ண சொன்னியா? ரெடி பண்ணல. அடுத்த வாரம் வரும்போது போர்டு கரெக்டா இருக்கும். அப்போ பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் புரியுதா? பொய் பொழிக்கு பிதா. நீ யாரானா இருந்துக்கப்பா, எந்த நாடா இருந்தாலும், எந்த தேசமான இருந்தாலும். நான் உயர்ந்த குலம் இருந்துக்கோ, நான் தாய்ந்த குலம் இருந்துக்கோ, நான் காட்டுவாசி இருந்துக்கோ. அம்மா வயிற்றுல எப்படி போத்த? என் தாய் என்னை பாவத்தில், நான் துர்குணத்தில் உருவான். பாவம் செய்கிறவள் இல்லப்பா. நான் பெரிய அரசியல் தலைவர்ப்பா, நாட்டுக்கே தலைவர்ப்பா, இந்த மாநிலத்துக்கே தலைவர்ப்பா. இரு, நான் சினிமா நடிக்கிறப்பா. இரு, 10 டிகிரி படிச்சுக்கிறப்பா. இரு, நான் படிக்கவே இல்லப்பா. இரு, எப்படி ஒன்றா இரு. நீ ஆணாரு பெண்ணாரு, என் தாய் என்னை. அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ள வந்து பொய்யும் பொழுக்கு பிதாவுக்குள்ள பிறந்துக்கிறான் மனுஷன். இப்போ நீ ராஜா சொல்ல முடியுமா? பிசாசு ராஜாவை கூஜாவா? அவன் கூஜா, அவனே ஒரு கூஜா, உன்னையும் கூஜாவா கேடுவான். இயேசுதான் ராஜா. நீ ராஜாவாகணும்னா இயேசு ராஜாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படினா. அங்க கவனி. இப்போ இயேசு ராஜாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படினப்போ இப்போ உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க? 816 கோடி பேர் இருக்கிறாங்க. எல்லாம் பொய்யும் பொழுக்கு பிதாவாகிய பிசாசின் வார்த்தையை பாவம் செய்து, எல்லோரும் பாவம் செய்து, ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போய் அடுத்த வருஷம் இலவசமா கிறிஸ்துவர் மீட்பை கொண்டு நீதிமாவலாம். இப்ப இயேசு வராரு. கவனி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து
இந்த அப்பம் என்னுடைய சரீரமா இருக்கிறது. ஜீவ அப்பம், ஜீவ ரத்தம். அந்த ஜீவ விருட்சத்துக்கடியே நீ புஷிக்கணும். எப்படி ஏவால 2 பேர் இருந்தாங்க அங்க மக்கள் தொகை. இப்ப 816 கோடி பேர் வரணும் இயேசுகிட்ட. இப்படி ஒரு காரியமா? பெரிய வேலையா இல்லையா? அதுதான் உலகமுள்ளா போய் இந்த ஜீவ வார்த்தையை சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. கிராமங்கள் தோறும் போ, பட்டணங்கள் தோறும் போ. எல்லாம் நன்மை தேவ கண்ணியில பார்த்து இருக்கிறாங்க. நல்லவன் கெட்டவனாங்கிறாங்க. பொய்யும் பொய்க்கு சாட்சி கொடுத்துக்கிறாங்க. அவனை சத்தியத்துக்கு கீழ்ப்படியும்படி ஜீவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணு. அந்த பொய்யும் பொய்க்கு பிதாவாகி பிசாசுக்கு அடிமைதான் வியாதிப்பட்டிருப்பான், சாபப்பட்டிருப்பான், தரித்திரப்பட்டிருப்பான், வியாதி பிசாசால் பாதிக்கப்பட்டிருப்பான். இருக்காங்களா இல்லையாப்பா? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கினாரில ஆமா சாகவே சாவாய். அது 8 சாவு, முடிவு சாவு. ஆனா அதுக்கு முன்னாடி வியாதி, வறுமை, தரித்திரம், அவமானம், வெக்கம் இதெல்லாம் சாவு சக்தி. கட்சியில் அது மதத்தை போய் முடிஞ்சிட்டு அப்புறம் பாதாளத்துக்கு போய் சேர்ந்துடும். சீரியஸான மேட்ரு. இப்போ பொய்யும் பொழிக்கு பிதாவாய் பிசாசு வார்த்தை கேட்ட நீ இயேசு கிட்ட வந்து இயேசு வார்த்தை கேட்க முடியுமா? முடியாதா? இயேசு என்ன வார்த்தை? ஜீவ வார்த்தை. பிசாசு மரண வார்த்தை. பாவமும் மரணம் இருக்குது. இதுல தேவ நீதி உயிர் ஜீவ வார்த்தை. தேவ நீதிட்டு உயிர் இருக்குது. அதுல பாவத்தின் சம்பளம் மரணங்குது. இப்போ அப்படிப்பட்ட நீ இயேசு கிட்ட வந்து ஜீவ சர்ற ஜீவரத்தை அந்த ஜீவ விச்சத்துக்கு எல்லா ஆதியாகமத்துல எல்லா பைபிளுக்கு எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. ஜீவ விச்சத்துக்கு இல்லை. பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், சமாதானம், சந்தோஷம், ஐஸ்வர்யம் எல்லாமே இருக்குது. நன்மை தேமத்துல பாவமும், கண்ணில் மாஞ்சம் பார்க்க, கசப்பு, வைராக்கியம், கோபம், வறுமை, தரித்திரம், பாவம் எல்லாம் கேட்டுக்கிட்டோம் பார்த்தாலும் நினைக்குது. புரியுதப்பா? இப்போ இதுல என்ன படிச்சோம்? அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானோ நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். அண்டர்லைன் தி வேர்ட். அண்டர்லைன் போட்டு வச்சுக்க. வாழ்க்கையில மறக்கவே மறக்காது. நான் பொய்யும் பொழிக்கு பிதா விசுவாசத்தை கொடுத்து சாட்சி கொடுக்க மாட்டோம். வாழ்க்கையில கொடுத்தீங்கன்னா அவன் தான் இருப்பான் கூட. திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகணும். ஜீவ சர்ற ஜீவனத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். வந்துருவாரு பசுத்தாய் தேவதூதரெல்லாம் வந்து உன்னை காப்பாற்றுவாரு தடங்க பிசாசு கையிலிருந்து. அப்போ சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கணும். அந்த சத்தியம் இயேசுதான். அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்கு தத்துவம், ஜீவ உலகம், ஜீவமானம், பாவ மன்னிப்பு, பரிசுத்தம், நீதி, இச்சிக்கப்பட்ட சகல வீடு, மன, தோப்பு எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள, கடவுளுக்கு, தேவனுக்குள்ள எல்லாம் தான். பிசாசுக்குள்ள அது அப்படியே கெட்டு போய்க்கிட்டு எல்லாமே. குடும்பம், தொழில், வியாபாரம், நண்பத்தைம உலகம், நண்பத்தைம தர்றோம், நண்பத்தைம வாழ்க்கை, நண்பத்தைம தொழில், வியாபாரம், இன்னொரு பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். புல்லு குறுக்கும் உழைப்புக்குமாவே இருக்குது. எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கோ அந்த பிசாசு கிரி செய்யறா இல்லையா? அப்போ கிறிஸ்துக்குள்ளவா அது கிறிஸ்து தேவ நீதிட்டு உடித்ததில் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமன்ற வாக்கு தத்தம் ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லன்சு. தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு சாட்சி கொடுக்கிற ஜீவ சரீரத்தை தேவனுக்கு ஆதாம் பசுத்தாய் ஒருவர் வந்து சரீரம் எல்லாம் ஏனிங்க ஜீவ ஐஸ்வர்யம் தேவனுக்குள்ள எல்லையற்ற ஐஸ்வர்யம். பிசாசு தத்திரமிச்சம் எல்லா தத்திரங்க பாவத்தின் சம்பளம் மரணத்துல தத்திரங்க. அப்ப ஜீவ ஐஸ்வர்யம் தேவனுக்கு ஆதாம் சாட்சி கொடுக்கணும். நான் எங்க அப்பா இயேசு ஐஸ்வர்யம் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாம் கண்ணா பார்க்கல. எங்கடா ஐஸ்வர்யம் தரித்திரம் எங்க பார்க்க? அந்த தரித்திரத்தை பேச ஆகாது, போகாது, விலகாது. அது ஆட்டோமேட்டிக்கா பிசாசு தரித்திரத்தை கொண்டு வந்துருவாங்க. எவ்வளவுதான் கொடி சொன்ன கடன் தொல்லை, ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், அவமானம், வெக்கம் இதெல்லாம் வந்துடும். ஆனா கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு யாரும் அந்த ஐஸ்வர்யத்தை கொண்டாடி முடியாது. ஒரு வருஷம் இது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டாராம். எப்படி எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அது வேதனை இல்லாத ஐஸ்வர்யம். ஆமா, யாரும் கொண்டாடி முடியாது. கிறிஸ்துக்குள்ள தேவன் தர உலகம் தான் ஐஸ்வர்யத்தை யாரும் திருட முடியாது. வேதனை இல்லாத ஐஸ்வர்யமா. கிறிஸ்து இல்லாம என்னதான் பணம் வச்சிருந்தாலும் அது நிம்மதி இல்லாத பணம், நிம்மதி இல்லாத ஐஸ்வர்யம். பணம் வச்சிருந்தா கூட நிம்மதி இல்லை. அப்படிப்பட்ட பிசாசு. அப்போ என்ன குறித்து இயேசு பிரதித்திரமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். அண்டர்லைன் தி வேர்ட். சத்தியத்தை குறித்து சாட்சி சொன்னாதான் உங்களுக்கு வாழ்வு. நான் சொல்லவே மாட்டேன் சத்தியத்தை. அப்பனா நீ என்ன சொல்ற? நியூட்ரலா இருக்க மாட்டேன். பொய்யும் பொய்யும் தான் மாழை, பொய்னா மாழை, நன்மத்தையுமே தான் பேசிக்கிற நீ.
தேவனுக்கும் பேசுறோம், உலகத்துக்கும் பேசுறோம். 24/7 வாரத்தை 365 நாள் நன்மை தீமை தான் ஓடிக்குது வாழ்க்கை. எதிர்காலம் நல்லா இருக்குமா? எப்படி இருக்கு எதிர்காலம்? ஆதாம் போல இருந்தா நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கினாரில அது பிரச்சனைக்கு எதுவாதான் இருக்கும். ஆமா, ஏகப்பட்ட பிரச்சனை. போய் பாரு, கல்யாணம், திருமண வயசு, வாலி வயசு, முதிர்ந்த வயசு, எங்கப்பா ஏகப்பட்ட பிரச்சனை குடும்பத்துல. மனுஷன் பிரச்சனை பேச சொல்ல முடியல. கடைசி காலத்து எங்க பார்த்தாலும் பிரச்சனை. அப்போ நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க போறேன்னு சொல்லி இயேசுவின் இடத்தில் வந்து இயேசு ஏற்றுக்கொண்டு இந்த ஜீவ வார்த்தையை அந்த தேவ நீதிட்டு முடித்ததுல தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்லணும்னா இயேசு தான் நீ பார்க்கணும். இயேசு மத்திய மார்க்கால நன்மை தீமை பேசியிருந்தாரா, ஜீவ வார்த்தை பேசியிருந்தாரா? சொல்லு. எங்க போனாலும் நல்ல மேம்பு ஜனங்களுக்காக நல்லா இருந்தாரா? எப்படி இருந்தார்? நல்லதானே இருந்தாரு. ராஜா மாதிரி இருந்தாரா? பிசாசெல்லாம் ஓடுதா? வியாதி எல்லாம் ஓடுதா? 5 அப்பம் 2 மீன் பெருகுது. காற்றே கடலே இறையாது அமைதியா இருக்குது. குஷ்ரோகி சொத்தமான சொத்தமா குண்ட ஜவன மூட ஜீவ கண்ணு ஜீவ காது ஜீவ கை தேவனுக்கு தனக்கு உலகத்து பிசாச போன 2000 பிசாசு அசுத்தாய் ஓடுது. ஏன்னா அவர் ஜீவவாதியிலே தான். அவர் சத்தியத்தை குறித்து என்ன சொல்றாரு? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன்டார். இங்க கவனி, கன்னி மரியாள் வயிற்றுல அவர் எதுக்கு பிறந்தாரு? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தாரு. நான் யார் வயிற்றுல பிறந்தேன்? எங்க அம்மா பேர் ராணி, எங்க அப்பா பேர் ராமு. கொடுக்குறாங்க, உயிரோடுக்கிறாங்க. 76 வயசு, எங்க அப்பாவுக்கு 86 வயசு. எங்க அம்மா வயிற்றுல வேதம் சொல்லுது, என் தாய் என்னை பாவத்தில். ஆமா, அப்படிதான் பிறந்தாங்க. ஆதாம் ஏவாள் வழியா நான் நன்மத்தை மேல் தான் போனேன். நல்லா கவனி, நான் என்ன குறித்து சொல்றேன். எல்லா கெட்ட பழக்கம் இருந்துச்சு. பொய் சொல்ல மாட்டேன். உன்னில் பொய் இல்லை, உன்னில் பாவம் இல்லைன்னா நீ பொய் சொல்லுகிறது மேல சொல்லுது. என்னென்ன கெட்ட அத்தனை இருந்துச்சு. கட்சியில வியாதி வந்துச்சு, தற்கொலை முயற்சி. அப்போ நன்மை தீமை குறித்து தேவனுக்கு தனக்கு உலகத்து பிறந்த வயசுல இருந்து சொல்லி 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 வாக்கியே 7 முறை தற்கொலை முயற்சி. என் சாட்சி ஒரு நாள் கேட்கல நீங்க. பயங்கரமான சினிமா பைத்தியம். சினிமாவில் நடிக்கணும், கொல்லணும் ட்ரை பண்ணி மனம் கெட்டு சரீரம் கெட்டு அந்த எண்ணம் நிறைவேறாம பல விதமான கெட்ட எண்ணங்கள் கெட்ட பழக்கங்கள் இருக்குமா இருக்காதா? நன்மை தேவை இருக்குமா இருக்காது? எல்லாருக்குள்ள நல்ல சுபாவம் கெட்ட சுபாவம். அது நல்ல சுபாவத்துல தான் மஞ்சள் ஆடையாவது அணிகிறான். இந்த நன்மை கனி இல்லாம ஒரு தீமையாவே ரொம்ப தீமையாவே பிசாசாவே மாற்றிருப்பான் மச்சன். அந்த நன்மை கொஞ்சம் கலந்து வச்சு அந்த நன்மை மூலமா நீ ஜீவனுக்குள்ள வந்துடணும். அவன் தான் பாக்கியவான், ஆஸ்வதிக்கப்பட்டான். கையை தட்டு இல்லையா? இப்போ பிறந்த நாள் வந்து 24 வயசுல நான் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாரம் எடுத்துட்டேன். அப்பதான் இயேசு போய் சபையில போய் இயேசு வழி, நானும் வழியே சத்தியம் ஜீவனமா இந்த வார்த்தையை கேட்கிறேன். அதுக்கு முன்ன வரைக்கும் 24 வயசு வரைக்கும் நன்மை தீமை தான் பேசினேன். நன்மை தீமை நன்மார்க்கம் துன்மார்க்கம் அந்த பேஸ்ல இருந்து தான் பேச. அது வந்து பிசாசின் வார்த்தை. பிசாசு வருவனும் வர மாட்டேன். நான் சின்ன வயசுல, பெரிய வயசுல, இப்போ முதிர்ந்த வயசுல என்னப்பா இந்த புள்ள என்னப்பா பாவம் பண்ணி சிஎம் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. சின்ன குழந்தை வார்டுல அப்படியே இந்த காதுல மூக்குல எல்லாம் கட்டி மாட்டி வச்சிருப்பாங்க ஹாஸ்பிட்டல். பாத்துக்கிறேன் நீ நம்ம நினைக்கிறோம் அந்த குழந்தை என்னப்பா பாவம் பண்ணிச்சு கேட்கறமா இல்லையா? கடவுள் கூட கண்ணு இல்லையான்னு கேட்கறாங்களா இல்லையா? அது அப்படி இல்லை, அது பாவத்துல பிறந்திருக்குது. அதுதான் நல்ல ஆசீர்வாதமான தாய் கருவிலே கையை வச்சு என் பிள்ளை பேர் சொல்லி ஜீவ வார்த்தை தேவன் தனக்கு பிள்ளைகளை பாதுகாக்கணும். அதுதான் இயேசு சுவிசேஷம் உலகம் எல்லாம் சொல்லிக்கிறாரு. இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு தாய் அவ என்ன பண்ணுவா? கருவிலே கை வச்சு நல்ல மேம்பு ஜனங்களுக்காக. அப்ப கருவில் இருக்கிற குழந்தை பேர் சொல்லி தேவன் தனக்கு ஜீவ சர்ஜி அசுத்த பசுத்த ஜீவ பிள்ளை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாதா? மாத்தலாமா? சொல்லுங்க, மாற்ற முடியுமா? மாற்ற முடியாதா? மாத்தலாம் சொல்லுங்க. எப்படி மாத்தலாம்? ஜீவன் சொல்ற ஜீவரத்தை தேவன் தனக்கு உணர்ந்து கொடுத்தாக்கா ஜீவன் உள்ள பிள்ளைய மாத்தலாம். ஏசு அப்படிதான் மாத்த. நாடே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக மாத்துறாரா இல்லையா? லேகோல் பிசாசு மாத்துறாரா? அவன் பொய்க்கு பிதால் அப்படியே முழுகிட்டு இருக்கிறான். பிசாசானவர் உண்டானவர் பிசாஸ் 2000 பிசாசு பிடிச்சு அவனை எப்படி மாத்துறாரு? அவனை போய் பார்த்தாரு. உடம்பெல்லாம் பொய். யார் ஏமாத்து, ஊர் ஏமாத்து, ராமன் ஏமாத்து, தேவன் ஏமாத்துது, இப்படி ஏமாத்தி அப்படி ஏமாத்தி நன்மை தீமையிலிருந்து பிசாசு மேல் பிசாசு 2000 பிசாசு பிடிச்சு
அந்த வசத்துக்கு அவன் நல்லா போதுவானா, பிசாசான உண்டாகிறான், அவன் உடம்பெல்லாம் பிசாசுதா. நம்ம பாலனர் ஜீசஸ் பிலிப் போடும்போது காட்டுறான் எப்படி போச்சு அந்த பிசாசு, கருப்பு போட்டு 2000 பிசாசு போச்சா இல்லையா? அந்த மாதிரி கருவனை இயேசு கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணாரு, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்படி அவனை ஊழியக்காரன் தக்க போல ஊழியக்காரன் வைக்கிறார். கையத்தட்டு அல்லேலூயா. அதுக்காக என்ன பண்ணார், அவனே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் அந்த மனுஷனுக்காக பொய் பொழிக்கு பிதால கொண்டுட்டான். பேசி பேசி பிசாசு பேசி 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 பிசாசு மேல பிசாசு பிசாசு மேல. அப்புறம் ட்ரெஸ்ஸே இல்லை, வீட்டுல அடகுல கட்சியில கல்லர் தோட்டத்துல இருக்கிறான். அவனை போய் இயேசு சீசன்ல கூட்டு போறாரு, படகு பிடிச்சு போய் அந்த அவனை போய் பார்த்து கொஞ்ச நேரத்துல அவனை பொய்யெல்லாம் ஓட்டி சத்தியத்துக்காக சாத்தி கொடுக்கும்படி வச்சாரு பாருங்க. அவர் கை தட்டுங்க அல்லேலூயா. அப்போ அதான் அன்பு, அது வந்து அன்பு, அகோப்பே அன்பு. என்னடா பாவம் பண்ண, இவ்வளவு பாவம் பண்ண அவனை நியாயத்திற்குல அவனுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறார். நல்ல மேய்ப்பன் அவன் செய்த பாவத்துக்காக இயேசு ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு கொடுக்கிறார், அந்த சத்தியத்தை கொடுக்கிறார் பாருங்க. தேவனுக்கு கொடுக்கிறார் ஜீவ சரஞ்சீவன் தேவனுக்கு தார். அவன் பாவம் தேவனுக்கு முழு கொடுத்து அதான் பொய் பொய் பிசாசுக்கு இடம் கொடுத்தது. பரிகாரமா ஜீவ நானே வழியும் சத்தியம் ஜீவ சரஞ்சீவன் ஜீவத்துக்கு தேவன் தனக்கு கொடுக்கிறாரா? உன்னை அத்தனை அசுத்தாய் போயிச்சா, பசுத்தாய் வந்துச்சா? இப்ப ஆளு கிறிஸ்துக்குள் வந்து அவன் இயேசுவின் பாதத்தில் வந்து இயேசு சொல்றான், நீ தக்க போல போய் உன் இனத்தான் கர்த்தருடைய போய் பிரசங்கம் பண்ணான். அவன் தக்க போலி எங்க நாட்டுல போய் சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்றான், இயேசு பத்தி சொல்றான் ஜீவ வார்த்தையை. அவன் பிரசங்கத்தெல்லாம் வாங்கிட்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. உலகத்தையே ஒளியாக்கிட்டாரா இல்லையா? அவனை பூமிக்கே உப்பாக்கிட்டாரு. கையை தட்டு அல்லேலூயா. சரி, இப்போ லிஸ்ட் போட்டாங்க 1 2 நம்ம இந்திய தேசத்தில் எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க? 140 கோடி பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 7 கோடிக்கு அதிகன்றாங்க. வேலூர் மாவட்டத்தில் 50 லட்சத்துக்கு அதிகமாக்குறாங்க. ஏசு என்ன, நீங்க உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் என்னது? இயேசுவை பற்றிய செய்தி. அந்த இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவ வார்த்தை தேவ நீதி உயிர்த்தா சுவிசேஷம். அப்போ எங்க போனாலும் பொய்க்கு பிதாவான பிசாசு பொய்க்கு தான் அனுப்பியாகிறாங்க, பாவத்துக்கு தான் அனுப்பியாகிறாங்க, சாபத்துக்கு அக்கறதுக்கு அனுப்பியாகிறாங்க. எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் வைக்கிறாங்க. அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க? டாஸ்மாக் வைக்கக்கூடாது, போதை கலாச்சாரம், விபச்சாரம், வேசித்தனம், நண்பத்தே மரியாதை பிசாசுக்கு அனுப்பி எங்க பார்த்தாலும் பாவம், அக்கிரம் அடியாக கொலை கூத்து, சிறு பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்க முடியல. நியூஸ் எல்லாம் கேட்கறீங்களா? காசு கொடுத்து கேட்க முடியாது, நிம்மதியாவே இருக்க முடியாது. அவ்வளவு பாவம் பிரிக்குது. பொய்க்கு பிதாவால இருக்காங்க. அவங்களெல்லாம் போய் சத்தியத்தை குறித்து சாட்சி இயேசு ஜீவன தேவன் தனக்குள்ள அசுத்தாயத்துக்கு பசுத்தாய் இருக்கி அவனை சத்தியத்துக்கு கொண்டு வந்துட்டாக்கா அவன் பரிசுத்தவானா மாற்றப்படுவான். அதுதான் நீ உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. என்ன பிரசங்கம்? சுவிசேஷம் நற்செய்தி. அது என்னது? ஜீவ வார்த்தை. அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு உழித்தது, அதான் சுவிசேஷம். சுவிசேஷத்தை விட்டுட்டாங்க ஏதே தோட்டம் என்ன துச்செய்தி சொன்னா? நன்மத்தையும் மரியாதைங்க கிடையாது, அதான் துச்செய்தி. நன்மத்தையும் அதான் துச்செய்தி. அந்த பாவ சாபம் பண்ண எல்லா பிசாசு ராஜ்யம் பொய்க்கு பிதா பிசாசு கொஞ்சம் பிசாசு எல்லாம் மாறி உலகமே குட்டி பாதாளமாக இருந்தாங்க. அப்போ சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்த கையெழுத்து அல்லேலூயா. சொல்லாம சொல்லக்கூடாதப்பா, ஏதோ ஒன்று சொல்லணும். யாரும் நீட்டுலாம் இருக்க முடியாது. நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தே நீ சொல்லலன்னா நீ ஒன்று சொல்லிக்கிற சொல்லாமலே உன்னை அறியாமலே நான் நன்மத்தையும் அறியத்தக்க கனி பிசாசின் போய் சாட்சி கொடுத்து பிசாசிட்ட மாட்டி நான் தவிக்கிறேன். காலமெல்லாம் போராட்டேன். என்னால எங்க அப்பா அம்மாவுக்கு நிம்மதி இல்லை, எங்க போனாலும் என்னால தொல்லை, பாவம் மரணத்துக்கு ஒரே பிரச்சனை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் இல்லை, சுகம் இல்லை, பலம் இல்லை, திருடவும் கொள்ள வாங்கி வருகிறானே என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக பருவம். அதனால்தான் ஏசு வாங்கி இந்த ஜீவ விச்சத்துக்கள்ல வந்தோம். ஜீவ சர்வ ஜீவனத்தை தேவன் தனக்கு உலகத்து கொடுக்குறோம். அப்படி வந்தவன் தான் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, தாவீது என்ன சொல்றா? கர்த்தருடைய அன்னைக்காலத்துல அவர் துதி எப்போதும் வாயில இருக்கும். என் நாவு நாதோறும் உமது நீதி உமது துதி சொல்லிக்கொண்டே இருக்கும். துதி ஸ்தோத்திரம் ஆறான எல்லா கிறிஸ்துவ காரியங்கள் பைதொட்ட பலி. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதொட்ட ஆட்டு இயேசு அடையாளப்படுது. தேவன் தனக்கு ஆபிரகாம் சகல காத்துல ஆசீர்வாதம். அந்த பைதொட்டாடு ஒரு புதிய உலக தேவாண்டு இயேசுதான் பலி, ஜீவ பலி, ஜீவ சரஞ்ச சிலுவில தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கிறாரு. சத்தியத்தை தான் பேசுறாரு.
பொய்ய பேசவே இல்லை. ஜீவசரம் தேவனுக்கு ஆதாரம் கொடுது, பிசாசு ஓடுது, பசுத்தாய் வருது, தேவதூர் வர்றாங்க. உலகத்தையே கலக்கிறப்பா பேதுரு பவுலு புதிய ஏற்பாட்டுல வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுடுதே. அப்போ ஜீவ வார்த்தையை குறித்து நாம் சாட்சி கொடுக்கணும். அது எப்படியா கொடுக்குது? அது ஒரு கம்பஸ் இல்லப்பா. அது எப்படி நன்மை பேசுற? ஒரே கவலை, வெறுப்பு, கஷ்டம். யார் பார்த்தாலும் நல்லா இருந்தாலும் பார்த்தா பிடிக்கல, கால் பங்களா இருந்தாலும் வெறுப்பு கஷ்டமாக்குது, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. அதுதான் பிசாசு சாட்சி. நல்லா இருக்கணும், நல்லா தான் சந்தோஷப்பட்டோம். கிறிஸ்துவ தான் கொடுக்குறா. தேவன் தனக்கு கொடுக்க கொஞ்ச நாள் நீ எல்லாருமே தாப்பாயிடுவேன். பொறாமை, எரிச்சல், பார்க்க இதெல்லாம் பிசாசு ராஜ்யங்க. பிசாசு கொடுத்து சாட்சி உடம்பு கெட்டுவிடும், ஆத்மா கெட்டுவிடும். குடிக்கிற தண்ணியே உனக்கு வியாதி, உன்னுக்கு நண்பத்தை மாதிரி சாப்பாடு எல்லாமே உனக்கு விரோதமா வந்து உன்னை திருடி கொண்டு நேரம் மரணத்துக்காக தான் நான் வாழ்நாளெல்லாம் பாவச்சிட்ட மரணத்துக்கு தேவ நீதிட்ட உயிர் கிறிஸ்துக்குள்ள வர அதை குறித்து தான் நான் சாட்சி கொள்வேன். காலமல் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு. அப்போ சத்தியத்தை குறித்து நீ சாட்சி கொள்வா. அப்போ ஏசு என்ன பண்ணார்? மத்திய மார்க்கம் எங்க போனா திமிர்வாதக்காரன், பெரும்பாடு உள்ள சரி திரளான வியாதியஸ்தர்கள் எல்லா ஆதாரம் பெற்றுக்கிறாங்களா இல்லையா? ஏசு ஓடி என்ன பண்ணாரு? எல்லாரும் பொய்யை குறித்து சாட்சி சொன்னவங்க எல்லாம் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கும்படி நல்ல மேம்பு ஜனங்களுக்காக ஜீவனே. இந்த 38 வருஷமா வியாதியஸ்தன் இருந்தானே அவன் யார்? அம்மா வீட்டுல பாவத்துல போதுட்டான். 38 வருஷமா வியாதியை வேகிறான் பேசா குளத்துல. அவன் என்ன குறித்து சாட்சி சொல்லி இருந்திருப்பான்? என்ன பாவம் பண்ணிருப்பான்? விபச்சாரம் பண்ணிருப்பானா, வேச்சாரம் பண்ணிருப்பானா, தொலை பண்ணிருப்பான், பீடி சிகரெட் நடக்க முடியாது அவனால. நிறைய பேர் சொன்னா எந்த பாவம் பண்ணலங்க, நான் பீடி பிடிக்கல, பொடி போடல, விபச்சாரம் பண்ண. இப்போ எதுவுமே செய்வேனாப்பா. அம்மா வீட்டுல எப்படி போந்த? நன்மத்தை தானே போந்த. அது போதும் பிசாசுக்கு. சில பேர் சொல்லுவாங்க அப்புறாணிப்பா இந்த பிள்ளைக்காப்பா கடவுள் கூட கறியப்பா அது ஆதாம் வழியா பிறந்தது பாரு. அது அப்புறாணி வந்து குடிக்கிற பிள்ளையோ குடிக்காத பிள்ளையோ பிசாசு உரிமையா வந்து திருடுவான், கொள்ளுவான். கையத்தை நிலையா அதுதான் மாத்தட்டின்னு இருக்கக்கூடாது. நான் அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, அவனை மாதிரி போக்கிறேன் இல்லை, நல்லா இருக்காது. நீ ஆதாமுக்குள்ள பிறந்துட்ட, நன்மத்தை மாதிரி நீ கிறிஸ்துக்குள்ள வந்துரு. தீவிரமா சீக்கிரமா கிறிஸ்துவ தேவன் தனக்குள்ள சத்தியத்துக்கு சாத்தி கொள்ளு. எல்லா பிசாசோடு பரிசுத்தாய் தேவதூர்களா வந்து சூழ்ந்து கொள்வாங்க. அல்லேலூயா. அப்ப அவனை என்ன சொன்னாரு? 38 வியாதியஸ்தனை பார்த்து சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அப்ப எல்லாரும் கொண்டு போய் விடுறாங்களாம். இவனை மட்டும் என்ன பண்ணலாம்? விட மாட்டாங்களாம். அப்ப எல்லாரும் மேல என்ன வச்சுக்கிறான்? வெறுப்பு, கசப்பு. அம்மா அப்பா பார்த்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க, ஒண்ணும் முடியல, எல்லாம் கைவிட்டாங்க. என்ன பண்ண முடியும்? அப்பா அப்பா அவ்வளவு நாள் வியாதியஸ்தனை காசா பணமா ஹாஸ்பிட்டல் போனப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் லட்சக்கணக்கில் பில்லு, ஆபரேஷன், அது இது, ஸ்கேனு எல்லாம் கைவிட்டாங்க. நன்மத்தைமுல பார்த்துட்டான். நன்மத்தைமுக போய் பிசாசு சாட்சி சொல்லி இன்னும் பிசாசு கொஞ்ச நேரம் உன்னை அடக்க மாட்டேருப்பான் பிசாசு. ஏசு அங்க போனார். அல்லேலூயா. நல்லா கவனி. நீ கூட உனக்குள்ள ஏசுகிற, நீ கூட இப்படிதான் ஒரு மனுஷனை பார்க்கணும். அது எவ்வளவு பெரிய ஆளானாகட்டும், உனக்குள்ள ஏசு இருக்கிறார். இந்த செய்தி கேட்கிற உனக்குள்ள நீ சின்னோட பெரியணும். எனக்குள்ள ஏசு இருக்கார். ஜீவரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாமுக்கு ஒரு அசுத்தா சொல்லி பசுத்தா என்று ஒரு நல்ல வேலை செய்யணும். கையெழுத்து. அல்லேலூயா. உங்க குடும்பத்திலே செய்யணும். தாய் தாய்மா, அண்ணன் தம்பி, மாவு யார் கூட வெளிப்படையா செய்யல, கூட உள்ளத்திலேயா செய்யணும். ஏசு ஜீவன ஏசு அவனை பார்த்துமே சொந்தமாக விரும்புகிறாயா? கட்சியில் அவன் கடவுள் மேல கடவுள் கூட என்ன கைவிட்டாங்க, கடவுள் மேல விருப்ப வச்சுக்கிறான். எல்லாம் நன்மத்தை டோட்டலா அந்த கனியை பிடிச்சிக்க நாயில. ஆமா, பிசாசு அவனை பண்ணிட்டான். இப்போ ஏசு அவனை பார்த்தது. இவர் யாரு? இவர் எதுக்காக பார்த்தாரு? சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க பிறந்தவர், ஜீவ வச்சிருக்காரு. ஏசு நன்மத்தையும் மறையுது. ஜீவரத்தில் போய் நிற்கிறாரு. அவனை பார்த்தது அகோ அன்பு என் தழுப்புலா சொல்ல எழுந்து நடந்தாரு. அவன் பேர் சொல்லி ஜீவசர் தேவன் தனக்கு உலகத்துக்கு எழுந்து நடந்தா இல்லையா? அப்போ சத்தியத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்ததுமே அவனுக்குள்ள பசுத்தாய் வந்து எழுந்து நடக்கிறான். அதுக்கப்புறம் இனி அதிக கேட்டாத இனி பாவம் செய்யாது. என்ன செய்ய? சத்தியத்திலே இரு. நானே திராட்சை செடி, நீ ஒருவன் என் வார்த்தையிலே நிலைத்திரு. ஜீவ வார்த்தையிலே இரு. அதிக கேடு. இனி திருப்பி வியாதி வராது, திருப்பி பிரச்சனை வராது. திருப்பி நன்மை செய்ய போனாங்க திருப்பி வியாதி வருமா வராதா? ஆமா, கிறிஸ்துக்குள்ளே ஒருவேளை தப்பு செய்ய உடனே ஏசு ரத்தத்தால் கழுவிட்டு கிறிஸ்துக்குள்ளே வா. அடிக்கடி எத்தனை தப்பு ஏசு ரத்தம் ரெடியாக சகல பார்த்து தேவன் தன உலகத்துக்கு கொடுத்துட்டு கிறிஸ்துக்குள்ளே இருந்துனா நீ மிகுந்த கனி கொடுப்பா. ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷம்,
நல்லா உலகத்தை என்ஜாய் பண்ணிட்டு பரலோகத்துக்கு போய் சேரலாம். எதை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். அந்த ஜீவ வார்த்தையில் அந்த தேவ நீதிக்கு உடித்தது அது இயேசு கிறிஸ்து எல்லாம் நன்மைக்கு ஏதோ ஜீவனுக்கு ஏதோ இருந்தா இதுல கெட்டதே கிடையாது. ஜீவத்துக்கு இல்லை, நன்மத்தில் எதுவும் எல்லாம் கெட்டதா. பாவத்தில் தொடங்கி மதத்தை வியாதி வருமத்தை தொடங்கி எல்லாம் சாகவே சாவாய். அப்போ அவனை வந்து விடுதலையாங்க. அப்போ எல்லாருமே அப்படிதான் விடுதலையாங்க. ஏசு ஜீவ ஜீவரத்தை வச்சுக்கிட்டு எங்க போனாலும் நானே நல்ல பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாரும் விடுதலையாகிட்டு அதுக்கப்புறம் சொன்னாரு, நீ கிறிஸ்துக்குள்ளே இரு, நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒரு நிலைத்திரு, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடு, ஜீவ வார்த்தையிலே இரு, தேவ நீதி சபிக்கல் ஆசிரி, பகைக்கும் நன்மை செய், சத்துக்கள் ஜபப்படு, கிறிஸ்துக்குள்ளே இரு. ஒருவேளை கடிந்து கொண்டாலும் புத்தி சொன்னாலும் நேற்று ரொம்ப மோசமா இருந்தாலும் நன்மத்தையுமே பேசிடாத. பகைச்சு சமைச்சு நீஞ்சி விசுவாச வேலை பார்க்கறாத. இயேசு கடிந்து கொண்டாரு, புத்தி சொன்னாரு, நேற்று ரொம்ப மோசம் விலைக்கு இருந்தாரு. நன்மத்தையுமே எங்காவது பேசுறாரா? நல்ல வேப்பு ஜனங்களுக்காக சபிக்கிறோம், ஆஸ்வதிக்கிறார், பகைக்கிறார், ஜீவன்லே இருக்கிறார். பாருங்க, சத்தியத்துக்குள்ளே இருக்கிறார். ராஜா மாதிரி இருந்தாரு, அந்த மாதிரி நீ இருக்கணும்னு விரும்புறாரு. அவர் தான் உன்னை உண்டாக்கினாரு. கையை தட்டி அல்லேலூயா. சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்லு. ஆமா, நிமிஷத்தோடு சொல்லு. நான் பொய்யும் பொய்க்கு பிதாவிலிருந்து விடுதலை ஆயிட்டேன். இப்ப இயேசு வார்த்தை கேட்டு ஜீவத்தை கேட்டு பிடிச்சிட்டு நன்மத்தை பிடிச்சிட்டு பொய்யும் பொய்யும் பிதாவிலே டைம் வேஸ்ட் ஆகி போச்சு. இப்ப ஜீவ சரது விளப்பணும். இயேசு பரலோகமே இருக்குது. ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம் விட்டாங்க. நன்மத்தையும் பூமி, நன்மத்தையும் சரீரம், நன்மத்தையும் வாழ்க்கை, நன்மத்தையும் தொழில் வியாபாரம் எல்லாம் பூமி குறுக்காது. அது போ கிறிஸ்து அவர் தேவி நீதி குறித்துறாரு, ஜீவ வார்த்தையாகிறாரு. இயேசு கிறிஸ்து அவனோட வாக்கு தத்துவமாகுது. பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்தது, தரித்திர ஜீவ ஐஸ்வர்யம், சாபத்துக்கு வாக்கு தத்துவம், வாதத்துக்கு பரலோகம் எல்லாமே ஜீவனுக்கு. அதை தேவனுக்கு சொல்ற. ஆதாம் முழு சாட்சி சொல்ற. ஒரு ஆளை பகைக்க மாட்டேன், ஒரு ஆளை சபிக்க மாட்டேன். ஒரு ஆளை பகைச்சா கூட ஒரு ஆளுக்கு நன்மத்தை, ஒரு ஆள் பிசாசம் விட்டு வந்துருவான். அதான் இயேசு ஏற்று கூட இவ்வளவாய் உலகத்தில் ஆதாம் முழு உலகத்துக்கு இயேசு பரிவிச்சு கொடுப்பேன், தேவனுக்கு கொடுப்பேன். ஆதாம் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க 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 ஆடு மேய்க்கிறவன் என்ன ஆயிட்டான்? ராஜா ஆயிட்டான. அதான் சொல்றாரு, நீ ராஜாவும் நீ தேவனுக்கு ராஜா. படிக்க வந்த யோவான் 18:37 படிமா பாப்பா, நல்ல சத்துவா படி. 18:37. அப்பொழுது ஆமா, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். பொய்வானு பொய்யதான் கேட்டுருப்பான். காலமெல்லாம் நன்மை. சின்ன வயசு, வாடி வயசு, திருமண வயசு போது எல்லாம் திருடிட்டு கொண்டு ஆயிடுச்சு. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சுகம் இல்லை. எங்க போத்தாலும் பிரச்சனை. கோர்ட்டுக்கு போ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, பங்காளி சைட்ல, பொண்டாடி சைட்ல, புருஷன் சரியில்லை, குடும்பத்தில் போய் பாரு என்னென்ன பிரச்சனை. வரும் தரித்திரம், திடீர்னு கொண்டு பொய்யை கொடுத்து பொய்யே பொய்கிறோம். பொய்யை குறித்து பிசாசு. சத்தியமான என் சத்தங்க ஜீவ வார்த்தை டக்கு டக்கு தாவிது. கத்திரைய காலங்களா என் நாவு நாதோம் உமதி நீதி உமதி துதி ஜீவ தேவி நீதி உயிர்த்த தேவனுக்கு தனக்கு பேச்சு 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 சொன்னார் பாரு. நீ சொல்லுகிறபடி ராஜா தான். தாவிது ஆடு பேச்சு ராஜாவானா இல்லையா? தேவனுடைய வார்த்தை கேட்டு கையை தட்டு அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல தாவீது ராஜாவானா, யோசேப்பு எகிப்துக்கு அதிபதி ஆவறான். எத்தனையோ ராஜா, ஆபிரகாம் சந்தை ராஜாக்கள் பிறப்பார்கள். உலகத்தையே ஆளலாம். ஒண்ணு இல்ல, தாவீது நம்மள மாதிரி அவனே சொல்றான், என் தாய் என்னை பாவத்தில் துர்குண பாவத்தை கூட செஞ்சவன் தான் அவன். ஆனா பாவத்திலே மூழ்கில்லை. 51 ஆசைகளை பாவரிக்கை செய்யறான். கட்சியில நாவு நாது உமதி நீதியை உமது சொல்லி நாள் முழுதும் எக்காலத்துல எக்காலம் எண்ணாரெல்லாம் பாருங்க. அது வேண்டாம். 24/7 நம்ம எக்காலத்து எண்ணாயிரத்தோம் சுயநீதி அநீதி நண்பத்தையுமே. ஐயோ பாய்க்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது ஏது பண்றது, அவன் இப்படி பண்ணானே இப்படிக்கிறானே. இந்த நண்பத்தையிலே பொய்க்கு சாட்சி வச்சு கட்சியில் பிசாசு அவங்க அப்படியே கஷ்டத்து நஷ்டத்து கட்சியில் அவங்க ராஜ் பாதாள வெளியே போயிருந்தது. சீரியஸான மேட்டர். ஆதாமின் சிந்தை கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதம். அப்போ சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன். இனிமே என்ன சொல்லணும்? இதுவே என்ன சொல்ல, நான் சத்தியத்தை குறித்து அந்த சத்தியம் இயேசு, அந்த இயேசு வெத்தி இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட பரலோக ராஜ்யமே இல்லையா? எத்தனை பங்களா வேணும், எத்தனை நாடு வேணும், வானம் பரலோகமே இருக்குது.
பிசாசுகள் எல்லாம் பாதாள ராஜ்யங்குது. அப்போ கிறிஸ்துக்குள்ள தேவி நீதிக்கு விதில் இயேசு கிறிஸ்து ஆவண்ட வாக்கு தத்துவம் எல்லையற்ற ஐஸ்வர்யம் தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவவானம் ஜீவகம் யாரை பார்த்தாலும் மனுஷன் பார்த்தாவே இயேசு ஒரு மனுஷனை பார்த்தா நானே நல்லவே ஜனங்களுக்காக தேவனுக்கு ஆதாம் அசுத்த பசுத்த தான் தாண்டி போக ஒரு மனுஷனை பார்த்தாக்கா இயேசு சும்மா போக மாட்டாரு. அவன் ஆதாமுக்குள்ள பொய்யில சாட்சி பிசாசு மாடி வேலை பண்ணுறான்னு சொல்லி ஜீவ சொல்லிச்சு தேவத்தரை தான் சாட்சி போவாராம். அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கலாம். அப்படி இருந்தா எல்லாரும் உலகமே ரசிக்கப்பட்டிருக்கலாம். 2000 வருஷம் இருக்க வேண்டியது இல்லை. ஆனா அது மாதிரி இருக்கணும். இல்லைன்னா உணர்வு இல்லைன்னாக்கா ஆனா நம்ம கஷ்டமே இருக்கு, அவன் கஷ்டம் இவன் கஷ்டம் நாடு கஷ்டம் அவன் தெரியல இவன் தெரியல நண்பத்தை போயிட்டு சாட்சி சொல்லி அசுத்தாய் பிடிச்சு நம்மளும் கேட்டு குடும்பம் கேட்டு சமுதாயம் கேட்டு அதான் ஏவாள் பண்ண முடியும். அது மாதிரி ஏவாள் முடியும் இயேசு முடியும் ஜீவ வச்சிருக்க முடியும். நல்லா ஏவாள் முடியும் என்ன முடியா நன்மத்தையுமே அறியத்தக்க கனி ஏவாள் அதான் செய்தா புருஷனையும் கெடுத்து முழு உலகத்துக்கு எடுத்து போவா ஏவாள் முடியும். இயேசு உடைய ஜீவ வார்த்தம் ஜீவ சர ஜீவரத்தம் அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்து கொடுத்தா நீ சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறாய். சத்தியவான் எவ்வளவு சத்தம் கேட்டா பிசாசு போய்தான் பசுத்தாய் வந்துதான் இப்படி எல்லாம் கிடையாது. கத்தரி சித்தமானா கத்தரி சித்தமான நன்மத்தையுமே பேச தேவத பிசாசு உரிமையா வரா தரா கொண்டு ஆய்ச்சி போறானா இல்லையா ஜீவசர ஜீவரத்தை தேவனுக்கு ஆதாமுக்கு முழுது பசுத்தாய் தேவத்தை உன்னை காப்பாத்திடுவா. தேவன் தம்மை தான் பதிலளிக்க மாட்டார். கையை தட்டி அல்லேலூயா. பையன் அப்படியே கூந்து பாக்குறான். நல்லா விலகு போட்டு சத்யா அவ்வளவுதான். அவனை மாத்த வாழ்நாள் உள்ள சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்லு. கவலைப்படாத, சோர்ந்து போவாத. எந்த நிலையில இருந்தா சரி அவனு மேய்க்கிற தாவிதியே ராஜாவா மாத்துறான்னா உன்னை மாத்தத்தை மாத்துறான். அவன்லாம் உண்மையா இருந்தாங்க. அவங்க எல்லாம் சத்தியத்துக்காக தப்பு செஞ்சவன் டிஸ்கரேஜ் ஆகுது. இயேசு ரத்தத்தால் சகல பாவம் நீங்க சுத்திகரிச்சிடலாம். கிறிஸ்துக்குள்ளே இரு. எதிர்காலம் நல்லா தான் இருக்கும். நல்லா படிக்கலாம், நல்லா உயரலாம், நல்ல வேலை, நல்லா எல்லாமே இருக்கும். ராஜாத்தி அப்பா அம்மாவே இல்ல பைபிளுக்கு தான் இல்லையா சத்தியத்துக்கு வந்து சாட்சி சொல்றான். ஆமான் பொய்யை குறித்து பிசா சாட்சி அவன் தோத்துட்டான். அவன் சேர்த்து அவனே செத்தான் பாரு பிசாசு அவனே சாகி சத்தியத்துக்கு விருந்திலே திராட்சம் பரிமாறு கிறிஸ்துவ தேவதர உலகத்துக்கு காரியம் பார்த்தாங்க. அப்பா அம்மா அண்ணாது 127 நாடுகளுக்கு ராஜாத்தி ஆயிட்டான். தாவீது தான் இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாத்தி 127 நாடுகளுக்கு ராஜாத்தி. அதுல இந்திய தேசம் ஒண்ணா பெண்கள் பவர்ஃபுல். தாவீது யோசேப்பு தானியேலு இவங்கெல்லாம் ஒரு தேசத்துக்கு. ஆனா ராஜாத்தி எந்த தேசத்துக்கு 127 தேசத்துக்கு ராஜாத்தி. பைபிள் போட்டு உண்மை கதைப்பா கட்டுக்கிறது இல்லை. பெண்கள் பவர்ஃபுல்லான ஆளுங்க. ஏன்னா உங்க மூலமா தான் பிசாசு நன்மத்தையும் அறியத்தக்க முழு உலகத்துக்கு போய் உலகத்தையே நரகமாயிட்டான். அதே மரியாள் மூலமா கிறிஸ்து உலகத்தை சத்தியமாக இயேசு பிறந்திருக்க அந்த ஜீவரத்துல அந்த தேவனுக்கு தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்து கொடுத்தா தாய் தாப்பன அநாதர்கள் 127 நாடுகளுக்கு ராஜாத்தி ஆனால் வேதம் சொல்லுது. ஜம்மல்லமா அதனால பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அந்த வசனத்தை மறக்காத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. யோவான் 18:30 இங்கிலீஷ்ல சத்தமா படிமா வசனம் சொல்லிபடி. சத்தியன்னு கண்காடன்ஸ்ல போட்டு நீங்க பற்றி இவ்வளவு வசதி இருக்குது. இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் செய்யறதுல உங்க நேரம் இல்லை. இதோட கூட முடிக்கிறேன். இது தெரிஞ்சா போதும். புரியுதா? இயேசுதான் சத்தியம். ஆதிகாமம் சத்தியம் போட்டு கண்காடன்ஸ் என்ன போட்டீங்கன்னாக்கா பைபிள் ஃபுல்லா சத்தியம். சங்கீதத்தில் இருக்குது, ஏசாயில இருக்குது, யோவான்ல இருக்குது, எல்லாத்தையும் என் வசனமே சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை அவதான் சத்தியம். சத்தியத்தை அறிவியல் பொய் அறிவியல் விடுதலையாக்காத சரியர்கள் கொண்டு போடுவோம். இயேசு சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் என்ன அறிவித்து? சத்தியத்தை எப்படி அறிவிது? தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தா அறிவித்து. ஊருக்கு 2 பேர் கஷ்டம், தெருக்கு 2 பேர் விசுவாசி ஊழிக்காரு அறிவித்து இல்ல. அறிவித்துனா தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவ சரஞ்சீவன் அறிஞ்ச ஆட்டோமேட்டிக் விடுதலை தான். சாபத்திர பாவத்தை மட்டும் பாதுகாத்து. சரி, இப்ப கட்சியில ஆட்ட கட்சி மாட்ட கட்சி மற்ற கட்சி கன்ஃபியூஷன் சொன்னாதான் திருப்தியா இருக்கு எல்லாருக்கும். சரிப்பா, இப்ப இயேசு சத்தியத்திலேயே இருந்தாரு. மத்திய மார்க் லூக்கா யோவான்ல இருந்தாரா?
பிசாசெல்லாம் தொத்துனாரா, ராஜாவா இருந்தாரா? கட்சியில என்ன சிலுவைக்கு பிதாவாயிட்டேனப்பா, நீ சத்தியத்துல இருந்த, ராஜாவாவே இருந்த. மனுஷன் என்ன ஆயிட்டான்? பொய் பிதாவாய் பாவம் செய்து சிலுவைக்கு போயிடான். அவனை மாதிரி மாறுன்றாரு. அப்ப ஏசு என்ன பண்ணா? பிதாவே இந்த பாத்திரம் நீங்க ஒட்டல அவர் பிதாவாய் நீ போய் தான் ஆகணும். அப்போ ஏசு என்ன பண்ணா? நம்முடைய பொய்க்கு பிதாவா பிசாசு நன்மத்தையும் பாவத்தையும் நம்மளை மட்டத்தை சிலுவையில் ஏத்துக்கிட்டாரா இல்லையா? இப்போ பொய்க்கு பிதாவாகிய நம்ம பாவத்தை மரணத்தை ஏத்து என்ன நந்திச்சு அவருக்கு போட்டு பின் ஏத்துட்டாங்களா? திருடரான பிசாசு கொண்ட நினைக்கிறான சிலுவையில திருடப்பட்டார் கூடப்பட்ட எல்லாம் அடிக்கும் போது நம்மள மாதிரி ஆகி பாவத்துல சாபத்தை பண்ண சிலுவை காட்சி பாத்தீங்கன்னா இல்லையாப்பா? அப்போ பாவத்தின் நாம் தேவனுடைய நீதியாக பாவம் மரியாதை நமக்காக பாவம் ஆகி 2:5 மரத்துல அது வசனம் உங்களுக்கு தெரியும். அப்போ 2 கலாத்தியர்ல மரத்துல தூக்கப்பட்ட சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காக சாபமானார். அக்கிரமம் நம்முடைய அக்கிரமெல்லாம் ஏத்துட்டாரு. உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகிறார் சிலுவையில. பிதாவாகிய தேவன் சத்திய தேவன் விலகிட்டார். இவர் அவரை விலகிட்டாரு. எப்படி ஏதேத்தோட ஜீவ வச்சு விட்டுட்டு நண்பத்தை மகனை ஏத்துனாள் அது மாதிரி ஏசு நம்முடைய பாவத்தை ஏத்துக்கிட்டாரு. பொய்க்கு பிதாவுக்குள்ள வந்தாரா இல்லையா? வந்தவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? சிலுவையில பாவத்தை மரணத்தை அடிச்சு பின்னி எடுக்கிறாங்க. சிலுவையில கவனி நல்லா முக்கியமான சத்தியம். இப்படி அச்சின்னு இருக்கும்போது ஏசு அந்த அந்த சம்பந்தம் சொல்றாரு. அந்த சிலுவையில ஏசு எதை குத்தி சாச்சு? பொய்யை குத்தி சாச்சுனா சத்தியத்தை குத்தி சாச்சுனாரா? ஆமா, சத்தியத்தை தான் பேச. என்ன சத்தியம்? பிதாவே இவர்களுக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய சிலுவையில அவ்வளவு பெரிய சாபத்துல பாவத்துல மரண தரித்திரத்துல அவர் ஜீவ வார்த்தையை பேசினாதான் 3ஆவது நாள் பாவட்டு மரணத்தை பாதத்தாலும் ஜெயிச்சு பரலோகத்துக்கே போக முடியும். போனாரா இல்லையா? அப்போ நம்ம ஆதாம் படியா பாவத்துல சாபத்துல மரணத்துல தரித்திரத்துல வந்து ஏற்கனவே சிலுவையில் தாங்கிறோம். ஒவ்வொருத்தரும் சிலுவையில் வச்சு அச்சுன்னு அப்படியே முள்ளுட்டா சாபம் வியாதி வரும் நம்ம சரீர வாழ்க்கையில கொடுக்கல. ஆனா ஏசு பேசுற மாதிரி பிதாவே இவங்களுக்கு மன்னிப்பு சொல்லி ஜீவரத்தம் கொடுக்கிறாரு. கைவிட்ட பிதா மேல போகல, காட்டுக்கு பங்க பேசவில்லை, ரோமன் மேல பங்க நன்மத்தையுமே பேச மாட்டாரு. ஜீவவார்த்தை தான் பேச. சத்தியத்துக்கு சொன்னாரா சாட்சி? பிதாவே இவங்க கையில் ஆவி ஒப்பித்து ஜீவன வார்த்தை ஜீவ சரண ஜீவனத்தை கொடுத்தாரா? ஈட்டியால் கொடுத்தாரா? ஆதாம் முழு வந்து கொடுத்தாரா? அப்படின்னா எதை குறித்து சாட்சி சொன்னார் தெரியல? கையத்தட்டு சத்தியத்துக்கு தான் சாட்சி சொன்னாரு. சீப்படா அந்த யூதாச கூடுதே நீ காட்டி கொடுத்தாடா, எல்லாம் நல்லா இருக்கு அப்படியே பார்த்தாரு. அவனுக்கும் சேர்த்து ஜீவரத்தம் தான். ஈட்டியால் கொடுக்குறான், அவனுக்கும் ஜீவரத்தம் தான் கொடுக்குறாரு. ஜீவசர் அவ காரி துப்புறாங்க, அவரை சிரசில் முள் முடி வைக்கிறாங்க, நிர்வாணமா அவர் எல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க. சத்தியத்தை தான் பேசுறாரு. ஜெயித்துருவாய் நீ. சத்தியத்தை பேசிட்டே இந்த காலம் மரணமே வருது. ஆனால் வீட்டில் ஜீவன் தாண்டார். பாதாளம் போறாரு, அங்கேயும் ஜீவன் தான். பாதாளமே கட்டி ஒடாச்சி கட்டிட்டு வந்தார். ரெண்டு கையை தட்டலையா? அர்த்தம் என்னன்னா, நீ தேவி நீதிட்டு உழித்தரு ஜீவ சரஞ்சீவரத்தை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துல என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன நிந்த வந்தாலும், என்ன அவமானம் வந்தாலும் அதே பேசினாக்கா பிசாசாலுக்கு அழகை ஓடி பசுத்தாய் வந்து உன்னை காப்பாற்றுவாரு. நீ என்ன பண்ற? தாக்கு பிடிக்க மாட்டேன். ஐயோ வலிக்குதே, ஐயோ குரோமாக்கிறேன், சபிக்கிறான், நல்லது பேசுற தோத்து போடுறேன். நீ ஏசு அவ்வளோ சிலுவையில் அவ்வளோ சாபத்துல பாவத்துல நமக்கு ஒரு சாட்சி காட்டுறாரு. சத்தியம் தான் பேசுறேன். என்ன நீ உன் வேலையை நீ காட்டுறா பிசாது, பாவத்தை மரணத்தை தரித்து கொடுக்குறீங்க. என் வேலையை நான் காட்டுறேன்னு சொல்லி பிதாவை ஆவியூத்தி ஜீவ சரஞ்சீவரத்தம் அங்க அடி வாங்கித்தாங்கிறாரு. அதான் பாவத்தையும் மரணத்தையும் அந்த பரிகாரம் ஜீவ வார்த்தை தான் கொடுக்குறாரு. ஆதாம் வந்து முழு வந்து கொடுத்தாரா? ரவுண்டு கட்டி கொள்கதா மலையிலிருந்து நம்முடைய பாவம் தேவனே ஆதாம் வந்து முழு வந்து நம்முடைய பாவம் நம்முடைய சாணத்தை ஏற்றிட்டு பிதாவை ஆவி வைப்பித்து ஜீவனார்த்தம் கொடுக்குறார். பிதாவை அல்ல தட்ட முடியாது. பரலோகமே ஆனல் ஆகுது. தேவதூராலும் அட்ராக்ஷன் ஆயிட்டாங்க உலகத்துக்கு. ஆதாம் வந்து முழு ஜீவ சொல்ல ஜீவனத்தான் ஜீவ வார்த்தை நீ லேசா நினைக்காத. நன்மத்தையும் லேசா அது மோசம் படு மோசம் பாதாள வார்த்தை. ஜீவனம் தேவி நீதிட்டு உயிர்த்தல் உணர்வு ஜீவக்கடு எல்லாம் கடைசி சொல்றது குத்திக்கிட்டே இருக்கிறாரு. மரணமே வந்தாங்க, மரணம் கூட வரணும், மரணத்தை ஜெயிப்பு சொல்லி ஜீவனையே குத்து போறாரு. அப்படியே போறாரு பாதாளம். பாதாளமே நடுக்குது. அங்க போனாலும் ஜீவவார்த்தா எல்லாம் நன்மத்தை குத்துட்டு பாதாளம் அங்கே ஸ்டே ஆயிடும். இவர் மட்டும் மேல வர்றாரு. ஏன்னா ஜீவவார்த்தையிலே போறாரு. ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு ஆதாம் எந்த சூழ்நிலை பேச சத்தியத்தை குறித்து சாட்சி சொன்னீங்கன்னா, நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன். அந்த பாட்டு யாருன்னா தெரியுமாப்பா? புதுசா தெரியல எனக்கு. ஒரு சத்தமா பாடம் எங்க பார்த்தா கிராமத்துல பாடம் எம்ஜிஆர் பாட்டு.
நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நல்ல வேணும். அந்த மாதிரி நீ எதுக்கு வந்தன்னா ஜீவ வார்த்தை சத்தியத்துக்கு சாட்சி கூட பிறந்தேன் நீ உறுதிமொழி எடுக்கணும். எடுக்காத வரைக்கும் உன்னை அறியாம ஆதாம் வழியா நண்பத்தை குறித்து சாட்சி சொல்லிட்டே இருப்ப நீ. ஆமா, ஓடலாம், உழைக்கலாம், சம்பாடலாம், பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம். ஆனா பிசாசு விட்ட பாடம் இல்லை. நல்லவன் கட்ட பார்த்தா வந்து கொள்ளை நோய் வருது, விபத்து வருது, ஆபத்து விபத்து, நாசம் வருது, எல்லாமே வருது. எல்லாரும் நல்லவன் கட்ட பார்த்தா எங்க பார்த்தாலும் பிசாசு ராஜ்யம். அப்ப ஏசு என்ன பண்ண சிலுவையில எதை குறித்து சாட்சி சொன்னாரு? எல்லாருடைய சாபத்தை பாவத்தை மரத்தெல்லாம் ஏத்துக்கிட்டு எதை பேசுறாரு? ஜீவ வார்த்தை, ஜீவ சொல்ல இயேசுக்கு சாப்பிட வார்த்தை தான் கொடுக்குறாரு. அவங்க சபிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, என்னடா பண்றா நீ? இன்னும் கூட உன்னை சுத்திக்கிறோம். ஆதாம் கூட உழித்தாரு உனக்கு சத்துரு, நன்மத்தை மரியாதை உனக்கு பிரச்சனையா தான் இருப்பான். நீ ஒரு நன்மத்தை பேசி, நீ ஒரு பொய், அவங்க ஒரு பொய், அவனை சபிக்கப்பட்டு நீ சபிக்கப்பட்டு, நீ ஜீவ வார்த்தை பேசு. குடும்பத்தார் இடத்த கடிந்து கொண்டு புத்தி சொல்லி ஏற்றிக்கிறவங்க விலகி பாதுகாப்பார். இயேசு ஜீவன் பரிவு தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு பேச 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 நீ ஒரு தாவீது, நீ ஒரு எஸ்ஆர் ராஜாத்தி, நீ ஒரு ஆபிரகாம், நீ ஒரு மோசே, புதிய ஏற்பாட்டுல பவுலு பேரோ மாறி உலகத்துக்கே ஒளியா மாறு. கையெழுத்து பசுத்து பிதாவே, இந்த அருமையான நாளிலே கர்த்தாவே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சொல் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன் சொல்லி கர்த்தாவே. நாங்களும் ஏதேன் தோட்டத்திலே சத்தியத்தை குறித்து தான் சாட்சி சொல்லிக் கொண்டிருந்தோம். ஒரு நாள் ஏவாள் எங்கள் ஆதித்தாய் உங்களுடைய வார்த்தையை மீறி பிசாசு வார்த்தை கேட்டு பொய்யனும் பொழிக்கு பிதாவாய் பிசாசு வார்த்தை கேட்டு அவர் பொழிக்கு அடிமையானபடினார். பிசாசு வார்த்தை கேட்டதுனாலே சாகவே செத்தார். புருஷன் ஆதாமுக்கும் கொடுத்து ஆதாமே அவர் வழியா நாங்கள் பிறந்து வந்துட்டோம். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரிக்கிறார். நன்மை தீமை நல்லவன் கட்டவன் அதில் கட்டளிச்ச சுயநீதி அநீதி எல்லா பாவமும் மரணம் தரித்திரம் எல்லாம் கேடுகட்ட காரியங்களா இருக்கு. அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறாங்க. வாழ்நாளாம் பிசாசு தர்றான், போடுறான், சுகம் பல ஜீவன் எல்லாம் தின்னுட்டு வியாதி வறுமை தரித்திரம் பாதாளம் சுத்தாவியாவே இருக்குது. இப்போ வருத்தப்பட்டு பாரசமர்கள் எல்லோரும் இயேசு இடத்தில் வருகிறோம். அவர் ஜீவ வாத்தியார் வருத்தப்பட்டு எல்லோரும் எண்ணி ஆணை ஜீவப்பம் இந்த அப்பத்தை குசி திராட்சை பாருங்க. அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், அந்த ஜீவன தேவ நீதி துவித்த ஜீவ விச்சரி அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு சாட்சி கொடுக்குற கத்தாவே. வாழ்நாளெல்லாம் கொடுக்குறோம், இடைவிடாமல் கொடுக்குறோம், எக்காலத்து கொடுக்குறோம். ஆண்டு வெறித்தனமா நன்மத்தை விலே மூழ்கி போட தலைமுறையா நாங்கள் ஜீவ மார்க்கத்துக்குள்ள வரோம். இயேசு சகர் இயேசு ரத்தம் இயேசு சாப்பிட வாக்குத்தம் ஆதி அவங்க தேவ நீதி தூவித்தத்தில் பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு ஆசீர்வாத ஐஸ்வர்யம் மகிமை கனவு புகழ்ச்சி வெற்றி ஜெயம் எல்லா கிறிஸ்துகத்த காரியங்கள் தேவ நீதிலிருந்து உயிர்த்து பாவம் மட்டும் ரட்சி ஆசீர்வாத ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் மகிமை கனவு புகழ்ச்சி இயேசு ரத்தம் தேவன் தனக்கு கொடுத்த சகல பாவத்தில் வாக்குத்தத்தை ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் மகிமை கனவு புகழ்ச்சி இயேசுக்கு சாப்பிட வாக்குத்தத்துக்களை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் சாட்சி சொல்லிட்டே இருக்கிறதா. சொல்ல சொல்ல அசுத்தாய் கூட பசுத்தாய் வர தேவதூரா வர தாவீது வர வர விரித்து ஆடு மேய்க்கிற ராஜாவாய் உயர்த்தது கூட நீ ராஜாவா ராஜா தான் சோத்திரம் ஆடே சோத்திரம் ராஜாஜி தான் சோத்திரம். நீங்க இயேசுக்கு ரத்தத்தால் கழுவிட்டு நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியமாக என்று சொல்லப்படுகிறது. ஆடு தேவனுடைய ராஜாக்களாக இயேசுவின் பிள்ளைகளாக இயேசுவின் பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துக்கு நாங்கள் ஆடுடைய பிள்ளைகளாக இயேசு ஏற்று அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார். விசுவாசின் பிள்ளை விடுதலையாகிற கத்தாவை பாவத்துக்கு மரணத்தில் பாதத்தில் விடுதலையாக இயேசு ஜீவன் பங்கு தேவனி பரலோக ராஜ்யத்துக்கு தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்குள்ள அசுத்தாய் பசுத்தாக்கி நீங்க உலகத்துக்குள்ளே பூமிக்கு ஒப்பு உலகமெல்லாம் போங்க எங்க போனாலும் ஆதாம் நல்ல மேய்ப்பு ஜனங்கள் ஜீவ சரி தேவன் தனக்கு அசுத்தாய் பசுத்தாய் உலகத்துக்குள்ளே பூமிக்கு குடும்பத்துக்கு பட்டத்துக்கு ஒளியா இருக்க இந்த செய்திக்கு பயன்படுத்தி ஜெபிக்கிறதா. உலகம் 816 கோடி ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசம் 140 கோடி ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாம் பொய்க்கு சாட்சிகளும் உலகமே குட்டி பாதாளமாக பத்திரிகை செய்தி தொலைக்காட்சி நாட்டில் நடக்க எல்லாம் பிசாசு ராஜ்யம். கடைசி காலத்துல நோவா காலத்தில் அப்படின்னு மனுஷகுமார் காலத்தில் நடக்க அப்படின்னு தேசிய பரிவு செய்ய தேவன் தனக்கு முழு உலகம் எல்லா ஜனம் ஒவ்வொரு அசுத்தத்தை பசுத்த அலையில பூமியும் கட்டுகிற தேவத்தோட பணிவிடை செய்கிறதா. பாதுகாப்பு உண்டாகணும், விடுதலை உண்டாகணுங்கதா. வாழ்நாள் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க ஆண்டு சொல்லி சத்தியமானவன் அவர் சத்தம் கேட்டு வாட பிசா சத்தத்தில் விடுதலாகி தேவ சத்தம் கேட்டு அவர் என்ன சொல்ற அதுபடி அப்போ தண்ணி திராட்சமா மாறும் ஆசுவாதமாக தரித்திர ஐஸ்வர்யம் மாறும் வியாதி ஆரோக்கியம் மாறும் பாதாளம் பல்லவமாக மாறும் மாற இந்த செய்திக்கு ஒப்பிடுகிற கதா மாபெரிய கொண்டு ஒரு பிடிச்சி வைக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நான்கிற லாஜம் தேவ ஜீவன நல்ல பிதாவே அந்த வசனம் சொல்லுங்க.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆத்மிஸ்ராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் சபை நடக்கும். ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க, பிரிஸ்ராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. ஒரு சேனல் எம்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த செய்தி எம்ஜிசி வெல்லூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. இந்த செய்தி 5/7/2024 எம்ஜிசி பகுதியில் கொடுக்கும். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதில் நிச்சயமாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஏராளமான செய்திகள் கேளுங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். ஆனால் கர்த்தரை உற்சாகப்படுத்துங்க, கர்த்தரை கனம் பண்ண வேண்டும், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பும் தான் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சத்தியத்தை குறித்து நான் சாட்சி கொடுத்து பிறந்தேன் என்ற வார்த்தையில் உறுதியாயிருங்கள். உலகத்தை ஜெயிப்பீர்கள், பாவத்தை வந்து பாத பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.